அதை வச்சுக்கிட்டு ஏப்ரல் 30 விடுதலைன்னு சொல்றாப்புல. இனிமே மே 9 வரும், அன்னைக்கு விடுதலைன்னு சொல்லுவாப்புல. அதுக்கும் ஜாமீன் கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்ப நானும் உழைக்கிறேன், நானும் காணிக்க கொடுக்குறேன், மக்கள் எல்லாருமே உழைக்கிறாங்க, காணிக்க கொடுக்குறேன். அப்பா பென்ஷன் கூட அவர் பென்ஷன் கூட எங்க அம்மா வந்து கொடுத்துட்டாங்க. வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க. கலங்காதீங்க, நாங்க இருக்கோம். இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, காலையில நம்ம ஷார்ட்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உசிலம்பட்டியில இருக்கோம். உசிலம்பட்டியில ஒரு கல்யாண மண்டபத்துல இருக்கோம். கூட நம்ம சார்லஸ் இருக்காப்ல. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜான் ஜபராஜ் அவருடைய அண்ணன் வந்திருக்காப்ல. கை காட்டுங்க. ஜான் ஜபராஜோடைய அண்ணன் தான் நம்ம அண்ணன். கருணாகரன் இருக்காங்க, தேவக்னி சபை, பால் டிவி கருணாகரன் இருக்காங்க. இங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, உழைப்பாளர் தினம் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். இவங்க உழைத்து சம்பாதித்த பணத்துல இருந்து திக்கட்டவர்களுக்கு, விதவைகளுக்கு, முடக்கப்பட்டவர்களுக்கு நன்மை செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த பொருளை வாங்கி கொடுக்காங்க, நன்மை செய்யறாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேனு, நிறைய பொருள் வந்துகிட்டே இருக்கு. தேவ அக்னி சபையில் உள்ள எல்லாரும் அதை மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன், பயங்கரமா இருக்கும். இன்னைக்கே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க மண்டபத்துக்கு. இந்த மண்டபத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. மே 1 திருவிழா அப்படின்னே சொல்லலாம். அவங்க உழைத்த பணத்தை மக்களுக்காக கொடுக்காங்க. இப்போ முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, இப்போ இந்த ஜான் ஜபராஜ் ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்கல்ல, அவங்க என்னன்னா ஏப்ரல் 25 ஜான் ஜபராஜ் வெளியே வந்துருவாருன்னு சொன்னாங்க. நாங்க வரைய முடியாதுன்னு சொன்னோம். அடுத்து ஏப்ரல் 30 வர்ற ஹியரிங்கே வேற. ஜான் ஜபராஜ் இன்னைக்கு விடுதலைன்னு காலையிலேயே வீடியோ போட்டிருக்காப்புல பேராயர் ஐயா. எல்லாத்தையும் குழப்பம் இருக்கு, இல்லைன்னா வியூஸ் போறாக்க என்னன்னு தெரியல. விசுவாசத்துக்கு இன்னைக்கும் வரல, என்னைக்குதான் வருவாரு அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். அது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 நாள் ஆகும். சார்லஸனே? ஆமா, அதே மாதிரி சொல்லுங்க. ஜான் ஜபராஜோட ஆதரவாளர்கள் மிரட்டி வீட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மிரட்டி நீ பாசிட்டிவா வீடியோ போடணும், அப்படி இல்லைன்னா உன்ன கொலை பண்ணிருவோன்ட்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. தேவ அக்னி சபையில் நான் இருக்கேன், என்ன சொல்ல முடியாது. அவ்வளோ அண்ணனுக்கு ஏகப்பட்ட மிரட்டல் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த பேராயர் சொல்லிட்டே இருக்காப்புல ஒவ்வொரு நாளும். அவருக்கு இப்ப சார்லஸனே தான் ஏப்ரல் 30 சொன்னாப்புல. அதை வச்சுக்கிட்டு ஏப்ரல் 30 விடுதலைன்னு சொல்றாப்புல. இனிமே மே 9 வரும், அன்னைக்கு விடுதலைன்னு சொல்லுவாப்புல. அதுக்கும் ஜாமீன் கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு, இது ஏகப்பட்ட பேருக்கு குழப்பம் இருக்கு. அதுக்கும் ஜாமீன் கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஜாமீன் தனியா நடக்க போகுது. இன்னொன்னு, அந்த மாதிரி அந்த தாடிக்கார கேடி பிஷப்பையால இருந்து அவங்கெல்லாம் என்ன நோக்கத்துக்காக பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஃபுல் அது உங்களுக்கே தெரியும் என்ன நோக்கம், அரசியல், வேற ஒன்றும். ஜான் ஜபராஜ் தம்பி மேல ஒரு பாசம் நட்புலாம் கிடையாது. அவங்க சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை பெயில் கொடுக்கறதா இருந்தாலும் கண்டிப்பா அது நானே ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட்டா ஒரு அமைப்பு இருக்குது, அடுத்து கட்சி இருக்குது. அப்பனா இப்ப என்ன சொல்றது, முதல்ல என்ன சொன்னாங்க, அரசியல் தலையீட்டுன்னு. அரசியல் தலையீட்டு ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா தான் இருக்கு. இப்படி பல அமைப்புகள் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா இருக்கு, அரசியல் அமைப்புகளும் ஆதரவா இருக்கு. அது எல்லாமே சும்மா சின்ன சின்ன இதுன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனா இப்போ நம்ம சேனலு, சார்லஸ் சேனலு எல்லாமே கரெக்டா தான் போடும். ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க, சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஜான் ஜபராஜ் ஒரு 90 நாள்ல வருவாரு, நான் சொல்றேன் 90 நாள்ல வருவாரு. ஆனா அதே நேரம் அந்த 90 நாளைக்குள்ள நம்ம தமிழக காவல்துறை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கேஸ் விசாரணை முடிந்த பிறகுதான் வர முடியும். இப்போ சார்லஸ்னே விசாரணையில இப்ப ஜான் ஜபராஜ் விடுதலை கூட ஆகலாம். நிறைய பேர் அப்படி கூட நம்மகிட்ட சொல்றேன், விடுதலை ஆயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. உங்க கருத்து சொல்லுங்களேன் அதுல. ஆமா, விடுதலை ஆனாருன்னா சந்தோஷம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஜான் ஜபராஜ் தம்பிக்காக நாங்க என்ன பண்ணுவோம். அது நான் ஒண்ணு சொல்றேன், இங்க உள்ள நீதிமன்றத்துல நீங்க விடுதலை ஆயிடலாம். மேல ஒரு கோர்ட் இருக்கு, அதுதான் முக்கியம்.
இப்போ ஓப்பனாங்க நானாகட்டும் கேபாவாகட்டும் தொடர்ந்து ஜான்ஜபராய் தம்பியை வந்து அவன் மேலே பழி வாங்குறது தனிப்பட்ட பகை எதுவுமே கிடையாது. அந்த மூணாறில் பிடிபட்டார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் மனைவி தன்னோட ஜான்ஜபராயோட பிள்ளையோட பிடிபட்டு இருந்தாருன்னா அது என்னது? தப்பு பண்றவன் எல்லாவனுமே தப்பு பண்றவன் தான், எல்லாம் தெரியாம இருப்போம். அப்போ ஆனா மனைவி பிள்ளையோட இல்லாம அந்த இடத்துலயும் ஒரு கேரளாக்காரி, ஒரு லவர், ஒரு எஸ்ஏபேல் ஆவியை உடைய அடுத்தவர் கணவனை அபகரிக்கணும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்துல உள்ள ஒரு பெண்ணோட, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன விபச்சார சந்ததியில உள்ள அந்த மாதிரி உள்ள ஒரு பெண்ணோட தன்னோட மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு, கெட்டின மனைவிக்கு தாம் 5 வயசு பையனை வந்து ஒரு ஆர்ஃபன் ஆக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கும் அதுதான் நம்ம சார்லஸ் ஜே அண்ணனுக்கும் அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப எங்களுக்கு யாருமோ பேக்ல இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். இப்பவும் நாங்க வந்து உங்களுக்கு நியூஸ் தான் சொல்லிட்டு இருக்கோம், இன்னைக்கு என்ன நடந்துச்சு. இப்போ இன்னைக்கு காலையில அந்த பிஷப் சாம் எஸ் தாஸ் பிஷப் ஐயா போட்டிருந்தாரு, இன்னைக்கு விடுதலை ஆயிடுவாரு 30ஆம் தேதி அப்படின்னு. அதுக்கு தான் இன்னைக்கு விடுதலை ஆகல அப்படிங்கிற தகவலை தான் உங்களுக்கு தாரோம், அதுக்காக தான் இந்த வீடியோ. அது போக நம்ம கருணாகரன் அண்ணன் தேவாக்கினி சபையில இருந்து பண்ற நன்மைகளை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவாக்கினி சபை பால் டிவி கருணாகரன் அண்ணன் இந்த மே 1 நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இது தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா சேனலுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். தம்பி இன்னைக்கு மே தினத்துக்கு வந்திருக்காரு. இங்கே செய்கிற நற்கிரிகளை பார்த்து இதை வந்து பிரபலப்படுத்தி மற்ற எல்லா சபைகள்லையும் இது செய்யப்படணும். ஏன்னா தசம பாகத்தில் வந்து திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசிக்கும் பங்கு இருக்கு, காணிக்கையிலையும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பரதேசிக்கும் பங்கு இருக்கு அப்படின்றத வெளியரங்கமாக்கணும். ஏன்னா அதை யாரும் போதிக்கிறது இல்லை, சொல்றதும் இல்லை, மக்களுக்கு அதுல அத்தனை பேருக்கு பங்கு இருக்குன்னு தெரியல. இப்ப அந்த பங்கை தான் இப்ப நாம கொடுக்குறோம், இந்த பொருள் எல்லாம் கொடுக்குறோம், அது அவங்களுடைய பங்கு. அதனால தேவாக்கினி சபையினுடைய பங்கை நாங்க சரியா பகிர்ந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வர்ற காணிக்கையில இருந்து ஆமா நன்மை செய்யறோம். அந்த ஒரு இப்ப 100% 75% மக்களுக்கு, இப்ப 25% இந்த மண்டபம் செலவு சாப்பாடு அது பயன்படுத்திக்கிறோம். இப்ப நானும் உழைக்கிறேன், நானும் காணிக்க கொடுக்குறேன், மக்கள் எல்லாருமே உழைக்கிறாங்க, காணிக்க கொடுக்குறேன். அப்பா பென்ஷன் கூட அவர் பென்ஷன் கூட எங்க அம்மா வந்து கொடுத்துட்டாங்க. அது மாதிரி இறந்தும் ஏழைகளை தாங்குகிற, ஆமா அந்த மாதிரி பிழைக்கிறார். ஆமா, இறந்தும் பிழைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம், மற்றவங்களை பிழைக்க வைக்கிறதுனால. அது ஒரு பரிசுத்தாவினுடைய ஒரு ஐக்கியம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பைபிள் அதுதான் சொல்லுது. அதனால மே தினத்துல மக்கள் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். இது உழைப்பாளர் தினம், நம்மளும் உழைக்கிறவங்க. எல்லா ஊழியக்காரங்களும் ஏதாவது ஒரு உழைப்பு உழைச்சா நல்லது, நல்லது. அது ஆனா அதை எந்த அளவுக்கு எல்லாரும் அதை ஏத்துக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. வர்ற காணிக்கையில பகிர்ந்து கொடுத்துட்டாலே போதும். அதே ஒரு ஆமா, அதை பகிர்ந்து கொடுக்கறதே ஒரு உழைப்பு, ஒரு ஊழியம். ஒரு ஏழையினுடைய கண்ணீரை துடைக்கிறது ஒரு ஊழியம், பசியை போக்குறது ஒரு ஊழியம். அதை பண்ணலாம். சரி, ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு வர இருக்கு, நிறைய இருக்கு. நாளைக்கு தான் ஃபுல்லா நம்ம இங்க தான் இருக்க போறோம், இங்க தான் ஸ்டே பண்ண போறோம். நாளைக்கு காலையில அந்த மே 1 ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தான் நம்ம ஊருக்கு ரிட்டர்ன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.